திமுக நாடாளுமன்ற குழு தலைவராக கனிமொழியை நியமித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ளார். இந்தியாவின் 18வது மக்களவைத் தேர்தல் கடந்த ஏப்ரல் 19ஆம் தேதி தொடங்கி ஜூன் 1ஆம் தேதி வரை 7 கட்டங்களாக நடைபெற்றது. இதில் பாஜக கூட்டணி 293 இடங்களை கைப்பற்றி 3வது முறையாக ஆட்சி அமைத்தது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் 40 தொகுதிகளையும் திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணி கைப்பற்றியது. இந்நிலையில் திமுகவின் நாடாளுமன்ற குழு தலைவர் உள்ளிட்ட பொறுப்புகளுக்கு உரியவர்களை நியமித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நாடாளுமன்ற திமுக குழு தலைவராக துணை பொதுச் செயலாளர் கனிமொழியும், மக்களவை குழு தலைவராக பொருளாளர் டி.ஆர். பாலுவும், மாநிலங்களவை குழு தலைவராக கொள்கை பரப்பு செயலாளர் திருச்சி சிவாவும் நியமிக்கப்படுகிறார்கள் என குறிப்பிடப்பட்டுள்ளது.